அஸ்வினி நட்சத்திரக்காரங்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கு. இந்த வீக்னஸ் அவங்க மாத்திக்கணும் அப்படின்னா, அது என்ன வீக்னஸா இருக்கும் மேம்? மேஷம் அப்படின்றது தான் முதல் கட்டம். அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய நட்சத்திரம் வந்து அஸ்வினி. அந்த அஸ்வினிக்கு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. அது செவ்வாயினுடையதாக இருந்தாலும் அஸ்வினி வந்து கேது. அப்போ கேதுன்னா வந்து ஞானம். அப்போது அஸ்வினி அப்படின்னாலே உண்மையான, தெளிவான, வேகமான மனிதர்கள் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தோக்கிறதே எங்கே தெரியுமா? அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்குமே? அஸ்வினி நட்சத்திரம் பிறக்கும்போது கேதுவில் தான் பிறப்பாங்க. ஃபஸ்ட்டு மேபி லைக் வந்து 7 இயர்ஸ் கேது, அது 1ஆம் பாதம் 2ஆம் பாதம்ன்றது அளவுக்கு மாறும். சுமார் 5 இயர்ஸ்னு மைண்டில் வச்சுக்கலாமே. ஸோ அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நிறைய அஸ்வினி நட்சத்திரம் வந்து ஏதோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளத்தை சந்திப்பாங்க. அண்ட் அதுலேருந்து வெளியில் வரதுக்குள்ளே போதும் டப்பான் இருக்கும் அந்த கேதுனுடைய பிளேஸ்மெண்ட்டை வச்சு. அவங்களுக்கு இந்த துறை நல்லா இருக்கும் அப்படின்னா, அது எந்த மாதிரி துறை இருக்கும்? அஸ்வினி நட்சத்திரம் அப்படின் போது டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும், 4 பாதங்கள் இருக்குது. அஸ்வினின்னு எல்லாருக்குமே ஞாபகம் வருது போலீஸ், அவங்க மிலிட்ரி, அவங்க யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் அது அப்படி இல்லைன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான ஒரு பிரத்யேக கோயில் வழிபாடு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாங்க மேம்? அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னே ஞாபகம் வர வேண்டியது செவ்வாயும் கேதுவும். ஸோ அப்போ கேது அப்படின்னாலே விநாயகர். அந்த விநாயகர் அப்படின்றது கற்பக விநாயகர்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிள்ளையார்பட்டிக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரும்போது அஸ்வினி நட்சத்திரம் அதீத வளர்ச்சி வந்து பார்க்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடன் பிரச்சனை தீர்வதற்கு என்ன செய்யலாங்க மேம்? அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாலே செவ்வாய்னாலே உங்களுக்கு கடனுக்கு அவருக்கு ஒரு காரகத்துவம் இருக்கு. பக்தி பிளஸ் நேயர்களும் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த பேர் கல்பனா ஸ்ரீகாந்த் மேம் அவர்கள். வணக்கம் மேம். நமஸ்காரம். நட்சத்திரமுடைய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் குணாதிசயங்கள், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த நட்சத்திரத்தோட யூனிக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சீரீஸாகவே பண்ண போகிறாங்க. அந்த வகையில் இப்போ நம்ம அஸ்வினி நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம். பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குங்க மேம்? மேஷம் அப்படின்றது தான் முதல் கட்டம். அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய நட்சத்திரம் வந்து அஸ்வினி. அந்த அஸ்வினிக்கு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. அது செவ்வாயினுடையதாக இருந்தாலும் அஸ்வினி வந்து கேது. அஸ்வினியில் யார் பிறந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து அவங்க உள்ள நுழையிறது, இந்த பூமிக்கு வர்றதே கேதுனுடைய அனுகிரகத்தினால வராங்க. அப்போ கேதுன்னா வந்து ஞானம். அப்போது அஸ்வினி அப்படின்னாலே உண்மையான, தெளிவான, வேகமான மனிதர்கள் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒரு அஸ்வினி அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வேகமாக இருந்தாலும் அந்த வேகத்தோட விவேகமும் கலந்த ஒரு வயமாக இருக்கும். ஸோ அஸ்வினி அப்படின்னாலே அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்க போய் யோசிச்சு பண்ணுவாங்க. இது எப்படின்னா இப்போ ஒரு பேசிகிட்டே இருக்காங்கன்னு அப்படின்னா டக்குன்னு ஸ்பாட்டில் அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். யாருக்குமே அந்த சபையில் தோணாத ஒரு விஷயம். அந்த ஞானம் அஸ்வினிக்கு சூப்பராக இருக்கும். அஸ்வினி வந்து அவங்களுடைய குணமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக போகிறது. இப்போ ஒரு ஆஃபீஸில் அஸ்வினி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அறகுறையாக அவங்க செய்யவே மாட்டாங்க. அது அவங்கள்தான் அவங்க எடுத்துக்குவாங்களே ஒழிய ஆஃபீஸ்துன்னு நினைக்க மாட்டாங்க. தனக்கு திருப்தியாகிற வரைக்கும் ஒரு விஷயத்தை முடிச்சு தென் சப்மிட் பண்ணிட்டு போவாங்க அஸ்வினி. அண்ட் அஸ்வினியில் எந்த குழந்தை இருந்தாலும் எந்த ஒரு விஷயம் புரியலை அப்படின்னா அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகவே மாட்டாங்க. அதை புரிகிற வரைக்கும் அதை உள்ளார்ந்து அதுக்கப்புறம் வந்து அஸ்வினி வந்து போவாங்க. நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அஸ்வினி. ஏன்னா எதையுமே சிந்திச்சு செயல்படும் போது அவங்களுக்கு வெற்றி அவ்வளவு அற்புதமாக இருக்கும். யார் அவங்கள நம்பி வந்தாலும் அவங்களுக்காக அவங்களுடைய இடத்திலிருந்து யோசிச்சு அவங்கள மனதார பயன்படுத்தக்கூடியவங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. அண்ட் மேலும் அவங்களுக்கு வந்து ஒருத்தர் நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த நிலையிலையும் முன்னாடி நின்று உதவணும், தன்னை நம்பிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே தனக்கு சரியான வழியை காமிச்சு சூப்பராக எடுத்துட்டு போறவங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. அஸ்வினி நட்சத்திரத்துக்கிட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்கு மேம். இது இவங்க கிட்ட மட்டுமே ஒரு தனித்துவமா இருக்கு அப்படின்னா, அந்த பாசிட்டிவ் சைடு அஸ்வினிக்கு என்னவா இருக்குங்க? இது ரொம்ப நல்ல கேள்வி. இந்த பாசிட்டிவ்னஸ் அவங்கள்ட்ட இருக்கிறது அப்படின்றத விட இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதை மற்ற நட்சத்திரக்காரங்களும் ஃபாலோ பண்ணணுன்ற அளவுக்கு சில விஷயங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை இருக்கு. சரி, பலர் வந்து தோக்குறது எங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ, ஆஃபீஸில் நான் இந்த மொபைல் வச்சிருக்கேன், ஆப்பிள் வச்சுக்கலான்னு என்ன ஒரு மாதிரி பண்ணுவாங்க, ஏன் இன்னைக்கு
இன்னைக்கு வந்து ஜடை போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சோம் அப்படின்னா, "ஜடை போட்டு வரியான்னு என் ஃப்ரெண்டு பேச மாட்டேன்றாம்மா." அப்படின்றதெல்லாம் மனசுக்குள்ள வருத்தத்த ஏற்படுத்துறாங்கல்ல. அது அஸ்வினி கிட்ட இருக்கவே இருக்காது. அஸ்வினி வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க, எய்த்து வீட்டுக்காரங்க யார் என்ன சொல்றாங்க, இத பத்தியெல்லாம் கவலையே படமாட்டாங்க. தனக்கு சரி அப்படின்றத முன்னாடி நின்னு அத ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஆமா, எங்க கல்ச்சர்ல இப்படி இருக்கு. நாங்க இப்படிதான் பொட்டு வச்சுட்டு வருவோம். அப்படின்னு தைரியத்தோட சொல்லக்கூடியது அஸ்வினி. இந்த நேச்சர மத்தவங்களுக்காக வாழாம, தன் சுகத்துக்காக வாழக்கூடிய ஒரு விஷயத்த கண்டிப்பா அஸ்வினி நட்சத்திரத்திலருந்து நம்ம கத்துக்கணும். அதே மாரி எந்த ஒரு விஷயத்தையுமே முழுமை அடையிற மாரி அவங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பண்ணுவாங்க. அதுவுமே ரொம்ப வந்து கத்துக்கணும். அண்ட் மேலும் எந்த ஒரு பாயிண்ட்டா இருந்தாலும் அஸ்வினி கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தான் தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா, மனதார போய் வாலண்டியரா சாரி கேட்பாங்க. இது ஃபண்டாஸ்டிக்கான குணம் அஸ்வினி கிட்ட பார்க்குறது. அதனால அவங்க கூனி குறுக மாட்டாங்க. ஆமா, தப்பு பண்ணிட்டேன் சாரி அப்படின்னுது. சரி, சாரி மட்டும் கேட்டுட்டாங்கன்றது கிடையாது. அடுத்ததும் இந்த தவற பண்ணக்கூடாது வாழ்நாள் முழுக்கன்னு சொல்லி தன்னையே தன்னுடைய ஞானத்தினால் கிளியர் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த குணாதிசயங்கள ரொம்பவே பாராட்டக்கூடிய வகையில அஸ்வினி நட்சத்திரக்காரங்கிட்ட இருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரங்ககிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கு. இந்த வீக்னஸ் அவங்க மாத்திக்கணும் அப்படின்னா, அது என்ன வீக்னஸா இருக்கும்? அப்பா கண்டிப்பா. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தோக்குறதே எங்க தெரியுமா? எமோஷன்ல தோக்கிருவாங்க. அவங்களால வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. தனக்கு ஒண்ணுன்னா கூட தாங்குவாங்க. ஆனா, தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னுடைய லைஃப் பார்ட்னருக்கு இன்னும் சொல்லணும் அப்டின்னா, அவங்க தங்கச்சி குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இவங்களால இருக்கவே முடியாது. ஸோ, பாசத்துக்கு ரொம்ப கட்டுப்பட்டவங்க. அந்த குழந்தை கூட ரெடி ஆயி ஸ்கூலுக்கே போயிருக்கும். தங்கச்சி சொல்லாம கூட விட்டுருப்பாங்க. ஆனா, அச்சச்சோ! அவங்க சரியாகணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லி தன் மனசுல உள்ள எமோஷனலா ப்ராப்ளம் ஆக்கிக்கக்கூடியவங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ராத்திரி தூக்கத்த தொலைக்கிறவங்க முதல்ல அஸ்வினிக்காரங்க. காலையிலலாம் வீர தீரமா எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நைட் பிளானர்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நைட் பிளானிங்னால நெறைய விஷயங்கள் தன்னுடைய தூக்கத்த இழந்து கஷ்டப்படக்கூடியவங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. அதையுமே மாத்திக்கணும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பெட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, "இல்ல அத நான் மறந்துட்டேன்" அப்படின்னு. இதுல எப்படின்னா ஆஃபீஸ்ல ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அத வந்து அவங்க ஓகேன்றுவாங்க. வெளியில போனோம்னா மறந்துருவாங்க. எல்லா வேலையும் சூப்பரா முடிப்பாங்க. ஆனா நைட்டு தனக்குன்னு வந்து சைலன்ட்டா இருக்கும்போது, தேடி தேடி இதுலருந்து என்ன பிளான் பண்ணலாம்? அதுலருந்து என்ன பிளான் பண்ணலாம்? அப்படின்ற மாரி பிளான் ஏ, பிளான் பி போட்டா மட்டும் பரவால்ல. இவங்க வந்து ஜிஹெச்ஐஜே வரைக்கும் போவாங்க. ஆனா காலையில அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஸோ ஓவர் திங்கிங் கான்செப்ட்ட அஸ்வினி நட்சத்திரம் கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து மாத்திக்கணும். அதே மாரி எந்த ஒரு விஷயத்த அவங்க வேகம் அவங்களுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னாலும், அவங்க எந்த அளவுக்கு இவங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்ட வந்து இவங்க கருத்திலேயே எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க கூட இவங்கள ஒதுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இவங்க ஓவரா அதுக்குள்ள போவாங்க. அப்படி இருக்கும்போது கெட்ட பேர் வாங்குறதும் இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வைரஸ் ஃபீவர் இருக்கும். இவங்க நல்லதுன்னு நினைச்சு 5 நாள் கழிச்சு கேட்கலாம். ஓகே. ஆனா 7 நாள் கழிச்சு அன்னைக்கு ஃபீவர் இருந்ததேப்பா, இப்ப எப்படி இருக்கு? 1 மாசம் கழிச்சு அன்னைக்கு ஃபீவர் இப்போ ஒண்ணும் இல்லன்னா என்னடா ஆச்சு? அப்படின்னு நினைச்சுக்குவாங்க இல்லையா? ஸோ இந்த ஓவர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ட தடுத்துக்கிட்டாங்கன்னா, அஸ்வினிக்காரங்க சூப்பராவே இருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட வந்து இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டிய மத்த நட்சத்திர நபர்கள் இத எப்படி பயன்படுத்திக்கலாம் மேம்? உதாரணத்துக்கு ஒரு வீட்ல ஒரு ஒரு குழந்தை வந்து அஸ்வினில இருக்காங்க அப்படின்னா, அது எப்படி மத்தவங்களுக்கு அது பெனிஃபிட் ஆகும் மேம்? வாவ்! அஸ்வினி நட்சத்திரத்துல 2 பேசிக் சூப்பர் விஷயங்கள் இருக்குங்க. வீட்ல ஒரு குட்டி குழந்தை அஸ்வினியா இருந்தா கூட, மேபி அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் போறாங்கன்னா கூட, ஹெல்த்துக்கு நீங்க ஏதாவது டேப்லெட் சாப்பிடுறீங்க அப்படின்னா, "கண்ணா அத எடுத்து குடு கண்ணா" அப்படின்னு அவங்க கையால நீங்க அத வாங்கி சாப்பிடும்போது, ஆச்சரியமா சீக்கிரமே குணமாகும். ஏன்னா, அஸ்வினி அப்படின்றது பிறந்ததே அஸ்வினி குமாரர்களால. அவங்க வந்து பெரிய அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னாலே மெடிக்கல் ஸ்ட்ராட்டஜி உள்ள ஒரு பெரிய ஒரு சக்தி. அந்த சக்தியினால உருவாக்கப்பட்டவர்கள் தான் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. அந்த அளவுக்கு இல்ல. இப்ப கால் வலிக்குது அப்டின்னா, அவங்க கையால தேய்ச்சு விட்டாங்கன்னா, டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து சரியாகும். ஒரு டாக்டர்ட்ட போறீங்க அப்டின்னா, அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு அப்டின்னா, அவர கூட்டிட்டு போனீங்க அப்டின்னா, அந்த டாக்டர் வந்து கிளியரா உங்களுக்கு வந்து சொல்லுவாரு. அண்ட் இவர் கேட்கிற ஒரு கேள்வி 108 விஷயத்துக்கு ஒரு ரிசல்ட்டா இருக்கும். ஸோ அஸ்வினி நட்சத்திரம் மெடிக்கல் ஃபீல்டுல யாரு என்னவா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, ஃபேமிலி மெம்பரா இருந்தாலும் சரி, அவங்க கையால குடுக்கணும். அதே மாரி அஸ்வினி கேது சம்மந்தப்பட்டதுன்றது நாங்க சொன்னோம். ஸோ அந்த குழந்தையா இருந்தா கூட அவங்க மாத்திரை எடுத்து குடுக்கும்போதே, அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, மனதால் இது வந்து சுயமாக கடவுள் குடுத்த குணம். என்ன பண்ணுவாங்கன்னா, ஆத்மார்த்தமா இவங்களுக்கு நல்லா ஆயிடணும் அப்படின்னு
மனசார பிரார்த்தித்து அத வந்து இன்னைக்கு காலத்துக்கு அதுதான் மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்றாங்க. ஸோ மனசார பிரார்த்தித்து மனதார குடுப்பாங்க. அதே மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. "பாட்டி இப்ப சரியாயிடுச்சா பாட்டி? நான் டேப்லெட் குடுத்தேனே" அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா அந்த எண்ண அலைகள் வந்து அங்க ரொம்பவே போய் குயிக்கா வந்து குணமாயிடும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது அஸ்வின நட்சத்திரத்தில யார் இருந்தாலும் அவங்க வந்து ஸ்பெஷல் ஸ்கில்டு பெர்சன்ஸ் அட்லீஸ்ட் இன் ஒன் ஃபீல்ட். அது எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி. ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில ஒருத்தர் வீட்ல இருந்தாரு அப்படின்னா, அவங்களுடைய பேர்ல நீங்க வந்து தைரியமா ஒரு தொழிலோ, ஏதோ ஒண்ணு ஆரம்பிக்கலாம். ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சீங்கன்னா கூட 3 ஜெனரேஷனுக்கு அத பத்தி பேசப்படும். மேபி உங்க பேத்தி பேரன்ட்ட, "அப்பா உங்களுடைய பாட்டிகிட்ட தான்ப்பா நான் டியூஷன் படிச்சேன். எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா, அதான்றது கண்டிப்பா 3 ஜெனரேஷனாவது கேட்க முடியும். அதனால அப்ப வீட்ல ஒரு அஸ்வினின்னு இருந்தாங்க அப்படின்னா, அவங்கள முன்னாடி வச்சு செய்யும்போது ஃபண்டாஸ்டிக்கா லாங் டைம்க்கு இருக்கும். ஸோ இப்போ ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு வீட்டுக்குள்ளேயே போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள உள்ள விட்டு போகும்போது சம்திங் சூப்பரா இருக்கும். அஸ்வின் நட்சத்திரத்தில பிறந்தவங்களோட லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஏன்னா பிறப்புல எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு குரோத்ங்கிறது எந்த ஏஜ்ல இருக்கும்? எந்த ஏஜ்ல அவங்க செட்டில் ஆக முடியும்? இதெல்லாமே எப்படிங்கிறத பத்தி சொல்லுறீங்க மேம். ரைட். அஸ்வின் நட்சத்திரம் பிறக்கும்போது கேதுல தான் பிறப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு மேபி லைக் வந்து 7 இயர்ஸ் கேது. அது 1ஆம் பாதம், 2ஆம் பாதம்ன்றது அளவுக்கு மாறும். சுமார் 5 இயர்ஸ்ன்னு மைண்ட்ல வச்சுக்கலாமே. ஏன்னா வந்து 3ஆம் பாதம்னா ஒரு 5 இயர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நெறைய அஸ்வின் நட்சத்திரம் வந்து ஏதோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளத்த சந்திப்பாங்க. அண்ட் அதுலேருந்து வெளியில வரதுக்குள்ள போதும்டாப்பான்னு இருக்கும். அது கேதுனுடைய பிளேஸ்மெண்ட்ட வச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சுக்கிரன் வந்துருவாரு. குட்டி சுக்கிரனா வருவாரு. அவரு சுக்கிரன்றது ஒரு 20 வருஷம். ஸோ அந்த 20 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய அஸ்வின் நட்சத்திரம் வந்து கலை, ஈடுபாடு, பாட்டு கத்துக்கிறது, செய்றது, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்துக்குள்ள பண்றது அப்படின்றதும் நல்ல லக்ஸுரியான லைஃப்ல இவங்க பிறந்ததுனால அவங்களுடைய குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்பதான் நான் வீடு வாங்கினேன். இந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் சூப்பர் அப்படின்றதெல்லாம் வந்து பெற்றோர்கள் நெறையவே பேசுவாங்க. அந்த இடத்துல இவங்களுக்கும் ஒரு திருப்தியான பாயிண்ட் இருக்கும். இதுல நெகட்டிவா இருந்தது அப்படின்னா, நெறைய அஸ்வினி வந்து தவறுதலான லவ் வலையில விழுந்து மாட்டிக்கிறதும் இந்த காலகட்டத்தில் தான். ஸோ சுக்கிரன் அப்படின்னா செக்சுவல் லைஃப்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகட்டிவான விஷயத்துக்குள்ள ஈர்க்கப்படுறதும் இந்த காலகட்டத்தில் தான். ஸோ வீட்ல அஸ்வினி அப்படின்றது உங்களுக்கு ஒரு 25 வயசுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு கரெக்ட்டான ஒரு கைடன்ஸும், ஓவரான அன்பும் வந்து காமிக்கணும். தன் வேலைன்னு இருந்தாங்க அப்படின்னா, சுக்கிர திசையில இருக்கக்கூடிய அஸ்வினிக்காரங்க நெகட்டிவா மாட்டிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூரியன் வருவாரு. அந்த சூரியனுடைய காலகட்டத்தில தான் யார்? தான் எப்படி வரணும்? அப்படின்னு விடாப்புடியா ஒரு முயற்சி எடுத்து எல்லாமே நான் சாதிச்சு காமிப்பேன். நான் தான் லீடர் அப்படின்ற அளவுக்கு அவங்கக்குள்ள போகும். ஒரு ஃபீல்ட்லயாவது கண்டிப்பா சாதிச்சே காமிப்பாங்க. அந்த அளவுக்கு அஸ்வினிக்கு வந்து ஒரு வேகமும், ஒரு மாற்றுத்தனமான ஒரு குணமும் வந்து ஏற்படும். அண்ட் தந்தை வழியில நெறைய விஷயங்கள் அவங்களுக்கு அப்லிஃப்ட்மென்ட் இருக்கும். பொதுவாவே அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அப்பான்னா பயங்கர பிரியம். நீங்க எந்த அஸ்வினி கிட்ட பேசினாலும் அப்பாவ பத்தி 4 வார்த்தை பேசாமலே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அப்பா மேல ஈடுபாடு அதிகமா வரும். அப்பானுடைய வழிகாட்டுதல் அப்பா கிட்ட நெறைய கெட்ட குணங்கள் இருக்கலாம். அதுல சில நல்ல குணங்கள கூட எடுத்துட்டு அத லேடரா வச்சு கடகடன்னு வருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 10 இயர்ஸ் அவங்களுக்கு சந்திர திசை நடக்கும். இந்த சந்திர திசை காலகட்டத்தில நெறைய விஷயங்கள் அவங்க முன்னேறி வருவாங்க. தன்னுடைய ஐடியாஸ் அவ்ளோ சூப்பரான ஒரு ஐடியாஸ் வந்து ஏற்படும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தன்னுடைய ஐடியாஸ் மூலியமாவே தன்னுடைய பிளான் அஸ்வினி வந்து பிளான் பண்ணா எப்படி பிளான் பண்ணும் அப்படின்னா, இது இப்படி வந்தா இப்படி கரெக்ட் பண்ணும். அப்படி வந்தா அப்படி கரெக்ட் பண்ணும். எந்த வழியில வந்தாலும் அதுக்கு 108 பிளான்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் தன்னுடைய பிளான்னால அந்த ஸ்பாட் ஆன்சர்னால அவங்க சூப்பரா ஜெயிச்சுட்டே வருவாங்க. அந்த சந்திரன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தது அப்படின்னா, அதீதமான வளர்ச்சி இருக்கணும். தாய் வழி சொத்து நெறைய அஸ்வினிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில தானாவே கேட்காமலே வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வரும். அந்த செவ்வாயினுடைய காலகட்டம் செவ்வாய் மட்டும் இங்க சரியில்ல அப்படின்னா, அஸ்வினி நெறைய பிரச்சனையில மாட்டிக்கும். கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு, தேவையில்லாத பிரச்சனைகள், வாய குடுத்து மாட்டிக்கிறது அப்படின்ற மாரி சகோதரத்துடன் வந்து ரொம்ப பிளவு அப்படின்றதெல்லாம் மாட்டிக்கும். செவ்வாய் நல்லா இருந்தது அப்படின்னா, ஜஸ்ட் ஆப்போசிட் மிதமிஞ்சின வீடு. நான் சொல்றது வீடே வாங்குவாங்களா அப்படின்னா, இடம்
வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க. மாடி வீடு கட்டுவாங்களான்னா, பங்களாவே கட்டுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவான செவ்வாய் வந்து இவங்களுக்கு சூப்பரா குடுத்துரும். ஆனா நெகட்டிவான செவ்வாய் இருந்தா ரொம்பவே கேர்ஃபுல்லா பெரிய டவுன்ஃபால் வந்து அங்க பாப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுமார் 50 வயசு வந்துரும் இந்த காலகட்டத்தில. 50லேருந்து ஒரு 60, 68 வரைக்கும் 18 வருஷங்கள் வந்து இவங்களுக்கு ராகு திசை. அந்த ராகுனுடைய பிளேஸ்மென்ட் நல்லா இருந்ததுன்னா, அந்த செவ்வாய் என்ன பண்ணுச்சோ, அத அப்படியே மல்டிப்ளை பண்ணி கொண்டு போகும். நெகட்டிவா இருந்துச்சுன்னா, அந்த செவ்வாய் என்ன நெகட்டிவ் பண்ணுச்சோ, அத அப்படியே மல்டிப்ளை பண்ணி கொண்டு போகும். நல்ல ஏஜ் ஆகும்போது அவங்களுக்கு குரு திசை வந்துரும். ஸோ அந்த குருன்ற பீரியடுமே திருப்தியான ஒரு நிலையில தான் இருக்கும். ஏன்னா அஸ்வினியும் குருவும், செவ்வாயும் குருவும் நல்ல ஒரு நட்பு நிலையில இருப்பாங்க. ஸோ இதுதான் ஆன் தி ஹோல் அஸ்வினிய பத்தி. அஸ்வினி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு ஒரு துறை சார்ந்து அவங்க ஜெயிக்கணும். அவங்களுக்கு இந்த துறை நல்லா இருக்கும் அப்டின்னா, அது எந்த மாரி துறை இருக்குங்க? ரைட். அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்போது டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும் 4 பாதங்கள் இருக்கு. அஸ்வினின்னு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது போலீஸ் ஆவாங்க, மிலிட்டரி ஆவாங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனா அது அப்படி இல்லைன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். அஸ்வினி 1ஆம் பாதம் அப்படின்னா ராசியில சந்திரன் வந்து மேஷத்துல இருப்பார். ஆனா நவாம்சத்திலயும் சந்திரன் வந்து மேஷத்திலேயே இருப்பார். அது 1ஆம் பாதத்துக்கு மட்டும் தான். ஸோ அவங்க மட்டும் தான் மிலிட்டரி சம்மந்தமானது, ஐஏஎஸ், ஐபிஎஸ் அப்படின்றதெல்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு சர்விஸ் கவர்மெண்ட்டோட உழைப்பாளி, நல்ல ஒரு ஹை பொசிஷனிங் போஸ்ட் எல்லாம் வருவாங்க. நல்ல வசதி வாய்ப்புல இருப்பாங்க. இதே அஸ்வினி 2 அப்படின்னு பார்க்கும்போது, ராசி கட்டத்துல சந்திரன் அங்க தான் இருப்பாரு. ஆனா நவாம்சத்துல அவர் ரிஷபத்துக்கு போயிடுவாரு. அப்ப அஸ்வினி 2ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, பியூட்டி பார்லர் வச்சுக்கிறது, காஸ்மெட்டிக் ஃபீல்ட்ஸ், லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ், அதே மாரி ஒரு கல்ச்சர் கர்நாடிக் மியூசிக், வீணை கத்துக்கிறது, அதுக்கூட டீச்சரா இருக்கிறது, யோகா டீச்சரா இருக்கிறது, இந்த மாரி எதையுமே ரசிச்சு ஒருத்தருக்கு ஈர்த்து அந்த அஸ்வினி எடுக்கக்கூடிய டியூட்டீஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது மத்தவங்களுக்கு ஒரு சந்தோஷத்த குடுக்கக்கூடிய ஒரு நிலையில வந்து அவங்கள கொண்டு போணும் அஸ்வினி 2ஆம் பாதத்துல இருந்தா. அஸ்வினி 3 அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு ராசி கட்டத்துல சந்திரன் அங்கே தான் இருப்பாரு. ஆனா வந்து நவாம்சத்துல அவர் மிதுனத்துக்கு போயிடுவாரு. அப்ப மிதுனத்துக்கு போகும்போது எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நீங்க புரோக்கரேஜ் பண்றவங்க, எது எடுத்தாலும் கமிஷன் சம்மந்தமா பண்றவங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில் சோஷியல் மீடியால இருக்கிறவங்க, அண்ட் எந்த ஒரு பாயிண்ட்லயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிகேட் பண்ணி கொண்டு வரக்கூடிய லாயர்ஸ் இவங்கலாம் எடுத்துக்கோங்களேன். அவங்கலாம் வந்து அஸ்வினி 3ஆம் பாதத்துல இருப்பாங்க. ஸோ இப்படித்தான் நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கணும். அதே மாரி இவங்க வந்து எந்த ஒரு பாயிண்ட்டா இருந்தாலுமே மத்தவங்களோட இன்டராக்ட் பண்ணி அதன் மூலியமா வரக்கூடிய ஒரு டெக்னிக்கல் ஐடி கூட வச்சுக்கலாம் நீங்க. ஐடியுமே அஸ்வினி 3க்கு சொந்தம். அஸ்வினி 4 அப்படின்னு பார்க்கும்போது, அந்த சந்திரன் வந்து ராசியில தான் இருப்பாரு. ஆனா வந்து கடகத்துக்கு போயிடுவாங்க. அஸ்வினி 4ஆம் பாதத்துல, நவாம்சத்துல. அப்பா! அஸ்வினி 4 ஃபன்டாஸ்டிக். இருக்கிறதுலயே அஸ்வினி 4ஆம் பாதம் வந்து ஃபன்டாஸ்டிக்கா சுகமான சுபத்துவம் அப்படின்னு ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க. அம்மா வழியிலயும் ரொம்ப நல்ல சொத்துக்கள் வரும். அவங்க ரொம்ப நல்ல நெறைய விஷயத்துல சாதிப்பாங்க. பிசினஸ் ரொம்ப பேர் பண்ணுவாங்க. ஆன்டர்பிரினரா அஸ்வினி 4ஆம் பாதம் இருக்கும். அதே மாரி இருக்கிறது எப்படி இருக்கும்னா, தங்கிட்ட நெறைய வேலையாட்கள், அந்த வேலையாட்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாரி அவங்க ஒரு இடத்துல வொர்க் பண்றாங்கன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் வில் பி நாட் லைக் ஹை அண்ட் லோ. எவ்ரிபடி சமம் அப்படின்றதும் ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சி. ஃபினான்ஷியலியா நெறைய தே ஆர் மல்டி டாஸ்கர்ன்னு வச்சுக்கோங்க. அஸ்வினி 4 இப்படித்தான் உங்களுடைய துறைகள அவங்க தேர்ந்தெடுத்துக்கணும். அஸ்வினி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கான ஒரு பிரத்யேக கோயில் வழிபாடு அப்டின்னா, நம்ம என்ன சொல்லலாங்க மேம்? அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னோனே ஞாபகம் வர வேண்டியது செவ்வாயும், கேதுவும். ஸோ அப்ப கேது அப்படின்னாலே விநாயகர். அந்த விநாயகர் அப்படின்றது கற்பக விநாயகர்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிள்ளையார்பட்டிக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவ போயிட்டு வரும்போது அஸ்வினி நட்சத்திரம் அதீத வளர்ச்சி வந்து பார்க்கும். அடுத்தது முருகனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அறுபடை வீடு நீங்க போடலாம். முருகன் கோயில் எங்க வேணாலும் போடலாம். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த திருப்தியா பூஜை புனஸ்காரம் நடக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வார வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்க போயிட்டு வந்தாலே பயங்கரமான டிஃபரன்ஸ் வந்து அஸ்வினிக்கு தெரியும். அஸ்வினி நட்சத்திரத்துக்கான ஒரு பிரத்யேக பூ அப்டின்னா, நம்ம என்ன சொல்லலாங்க மேம்? அஸ்வினி நட்சத்திரக்கு ரொம்ப முக்கியமா அரளிப்பூ. அரளிப்பூ நீங்க வாங்கிக்கோங்க. டெய்லி உங்களுடைய மனசார பிரார்த்தனை பண்ணும்போது, நீங்க வந்து அரளிப்பூவ கையில வச்சுட்டு, மனசார பிரார்த்தனை பண்ணி, அத நீங்க வந்து சுவாமி கிட்ட உங்க பூஜை அறையிலேயே நீங்க சமர்ப்பிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அதில இருக்கக்கூடிய மகரந்தம் உங்களுடைய பாம் எனர்ஜில படுறதுனால, நெறைய விஷயங்கள் நீங்க ஜெயிச்சு எந்த நெகட்டிவ் எது வந்தாலுமே அஸ்வினி ஜெயிக்கும். அஸ்வினி ஜெயிக்காத ஒரு பாயிண்ட்டே இருக்காது. அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இந்த அரளிப்பூ, தாமரையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம்.
இந்த அஸ்வினி நட்சத்திரம் ஜெயிப்பதற்கு ஒரு நட்சத்திரம், திதி இந்த மாதிரி விஷயங்கள்ல சரியான நேரத்துல செஞ்சா தான் அதுக்கான வெற்றி கிடைக்கும் அப்படின்னா எந்த மாரி சொல்லலாங்கம்மா? அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கூடாத நட்சத்திரத்துல செய்யாம இருந்தாலே போதுமானது. அதுல ரொம்பவே மாட்டிக்குவாங்க. அஸ்வினி நட்சத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க ரொம்பவே விசாகம் 4ஆம் பாதம், கேட்டை அண்ட் அனுஷம் இதுல ஒண்ணுமே பண்ணக்கூடாது. அடுத்தது அவங்க திருவோண நட்சத்திரத்தன்னைக்கும் தயவு செஞ்சு எதுவுமே அவங்க ப்ரொசீட் பண்ணாம இருக்கிறது நல்லது. எதுவுமேன்னா வீட்லயே உட்காரணும்னு சொல்ல வரல. ஏதோ ஒண்ணு இனிஷியேட் பண்றது அன்னைக்கு தயவு செஞ்சு வேண்டாம். அது பூராவுமே இடைஞ்சலாகவும், தன் மன நிறைவு இல்லாமலும் இருக்கும். திதின்னு சொல்லும்போது ஷஷ்டி அன்னைக்கு அவங்க எதுவுமே இனிஷியேட் பண்ணாம இருந்தாலே, இந்த திதி நட்சத்திரத்த அவாய்ட் பண்ணிட்டு மத்தது எல்லாமே அஸ்வினிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஒரு குறியீடுகள் இந்த குறியீட அவங்க பயன்படுத்தும்போது வெற்றி நிச்சயமா கிடைக்கும்னா, என்ன குறியீடுகளா இருக்கும்? ரைட். குறியீடு அப்படின்னு சொல்லும்போது, அது சின்ன விஷயத்துலருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்ப அஸ்வினி நட்சத்திரம் படிக்க ஆரம்பிக்குது ஒரு ஸ்கூலிங் டைம்ல அப்படின்னா கூட, அவங்க ஒரு மயில் இறக எடுத்து அவங்க நோட் புக்ல அவங்க வச்சுக்கலாம். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு போடுறாங்க அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல குதிரை அண்ட் மயில் இறகு ஆர் மயில். அந்த குதிரைய நீங்க ஒரு படமா 7 குதிரைகள் நீங்க அது நல்ல அது பார்க்கும்போது சாந்த தன்மையும் இருக்கணும். ஆனா அதுல வேகமும் இருக்கணும். இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது. குதிரைன்னு சொன்ன உடனே ஒரு ஆக்ரோஷமான கால மேல தூக்கிட்டு இருக்கிற மாரி ஒரு போர் குதிரையெல்லாம் வீட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு வைக்கக்கூடாது. ஸோ குதிரை சாந்தமாவும், நல்ல அழகா அத பார்த்தா ரசிக்கிற மாரி இருக்கக்கூடிய குதிரை சின்னத்த ஆஃபீஸ்லயோ, ஒரு பொம்மையாவோ, இல்ல வீட்லயோ வைக்கும்போது ரொம்ப நல்லாருக்கும். அதே மாரி எல்லா இடத்துலயும் வீட்ல ஒவ்வொரு இடத்துலயும் அங்கங்க மயில் இறகுகள் நீங்க வச்சாலும், மயில் இறகுனால ஆன ஒரு படத்த வச்சாலும் ரொம்பவே அப்லிஃப்ட்மென்ட் அவங்களுக்கு குடுக்கும். அஸ்வினி நட்சத்திரத்துக்கான பிரத்யேக மெட்டல் அப்படின்னா என்ன சொல்லலாங்கண்ணா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெறைய பேருக்கு இத பத்தி தெரியவே தெரியாது. நம்ம எந்த ஒரு மெட்டல் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணா, அவங்களுக்கு ஆல்வேஸ் சாந்தத்த குடுத்தும், ஹெல்த்தியா வச்சுக்கும் அப்படின்றனா, இவங்களுக்கு காப்பர். ஸோ காப்பர்ல நீங்க ஒரு பாட்டில் தண்ணி கூட நீங்க வச்சுட்டு, அதுல அப்படியே நைட் ஊத்தி வச்சுடுங்க. மறுநாள் ஃபுல்லா அத குடிக்கிற மாரி நீங்க ஒரு காப்பர் ஜார், காப்பர் வாட்டர் பாட்டில் எது யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்கும். கிளென்சிங் அஸ்வினிக்கு காப்பர் தான். சிலருக்கு சில்வர் சொல்லுவோம், சிலருக்கு கோல்டு சொல்லுவோம். ஆனா காப்பர் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் யாரா இருந்தாலும் காப்பர வச்சுக்கும்போது, சரி அந்த அளவுக்கெல்லாம் இல்ல அப்டின்னா, காப்பர்ல ஒரு சின்ன பிட்டு நீங்க ஸ்கொயரா கட் பண்ணி பாக்கெட்ல வச்சுக்கும்போது கூட, யூ வில் ஃபீல் சம் எக்ஸ்ட்ரார்டினரி பவர் இன் யூ. இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஒரு ராசியான இல்ல லக் குடுக்கக்கூடிய லெட்டர்ஸ் அப்படின்னா என்ன சொல்லலாங்க? இது ஒரு வைப்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒரு வைப் நம்மகிட்ட இருந்ததுன்னா, சிலர்லாம் நம்ம சொல்லுவோம், "ஓ! ஷேகர்ன்ற பேர் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. என்னமோப்பா எனக்கு ஷேக்கிலார் ரொம்ப புடிச்சிருக்கு." அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? தட் இஸ் கால்ட் வைப்ரேஷன்ஸ். ஸோ அந்த வைப்ரேஷன் அஸ்வினி தனக்கும் வச்சுக்கலாம். தன்னுடைய ஆஃபீஸ், தன்னுடைய பிசினஸ் சென்டர்ஸ் அல்லது எதுவா இருந்தாலும் ஸ்டார்ட்டிங் லெட்டர்ன்னு ஒரு பாயிண்ட்ட நம்ம இதுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு அது ரொம்ப பிளசன்ட்டாவே அவங்க மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அஸ்வினிக்கு உண்டான லெட்டர்ஸ் அப்படின்னா சு, சே, சோ, லா. இதுல எதெல்லாம் லாவண்யா என்டர்பிரைசஸ் அந்த மாரி எல்லாம் நீங்க வச்சுக்கும்போது, ரொம்ப பிளசன்ட்டான ஒரு வைப்ஸ் அவங்களுக்கு குடுக்கும். ஏன்னா, எத நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வேர்ட் தானே நம்ம சொல்லிட்டே இருப்போம். அது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தே வில் ஃபீல் சோ கம்ஃபர்டபிள். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஒரு மன அமைதி தரக்கூடிய ஒரு ராகம் குடுக்கலாம்னா என்ன குடுக்கலாங்க மேம்? சவுண்ட் தெரப்பி அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம பஸ்ல போயிட்டே இருக்கோம். திடீர்னு ஒரு பாட்டு கேட்கிறோம். இல்ல எஃப்எம்ல கார்ல போட்டு கேட்டுட்டே இருக்கோம். அப்ப திடீர்னு ஒரு பாட்டு வரும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? அறியாத ஒரு ஸ்மைல் வருது இல்ல? அது ரொம்பவே மைண்ட காம் பண்ணும். ஸோ அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டானது அப்படின்னா, தேஷ், கீரவாணி, கல்யாணி, ரசிகப்பிரியா, நாட்டை, ஹம்சத்வனி. இதுல ஒண்ணு கர்நாடிக் தான் கேட்கணுன்ற கான்செப்ட் எல்லாம் கிடையாது. இதுல இருக்கக்கூடிய சினி சாங்ஸ் ரகுமான் பாடுனது, யார் பாடுனது வேணாலும் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சூதிங்கான ஒரு விஷயம் இருக்கும். அப்ப வாழ்க்கையில பல விஷயங்கள் உங்களால ஜெயிக்க முடியும். அஸ்வினி நட்சத்திரத்துக்கான ஒரு தீப வழிபாடு குடுக்கலாம்னா என்ன குடுக்கலாங்க மேம்? அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லும்போது, இந்த தீபத்த தினமும் போடுறத ஒரு பிராக்டிஸா வச்சுக்கோங்க. அப்ப வாழ்க்கையினுடைய அனைத்து சேலஞ்சஸும் சூப்பரா நீங்க வின் பண்ண முடியும். இத என்ன பண்ணணும் அப்டின்னா, 2 காப்பர் தட்டு எடுத்துக்கணும். அதுல 1 நீங்க கொள்ளு போட்டுக்கணும். இன்னொன்ல ஒரு கொஞ்சமா துவரம் பருப்பு, ஒரு சின்ன பிளேட்டு. அதுக்கு மேல ஒரு அகல் விளக்கு. அது உங்களுடைய இஷ்டம். நீங்க வெள்ளி, மண் விளக்கு எதுல வேணாலும் வச்சுட்டு, அது 2லயும் நெய் ஊத்திட்டு, அதுல பஞ்சு திரி போட்டு ஏத்திட்டு, மனதார
அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்க 1 நிமிடம் பிரார்த்தனை பண்ணாலே அந்த எனர்ஜி லெவல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ளோயியா இருக்கும். வாரம் ஒரு முறை அந்த அந்த நீங்க வச்சிருக்கிற கொள்ளு, துவரம் பருப்ப எடுத்து நீங்க உணவுல வந்து சேர்த்துட்டே வரும்போது, அது எனர்ஜைஸ் பட்டு அந்த எனர்ஜி மூலியமா நெறைய பிளஸஸ் வந்து உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த விளக்கு எந்த காலகட்டம் நீங்க சனி பெயர்ச்சி வருது, ராகு கேது பெயர்ச்சி அதுக்கெல்லாம் தனித்தனி அது உங்களுடைய இஷ்டம். ஆனா ரெகுலரா இத மட்டும் பண்ணுங்க. சூப்பரா வந்து ஜெயிச்சுட்டு வரலாம். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கடன் பிரச்சனை தீர்வதற்கு என்ன செய்யலாங்க மேம்? ரைட். அஸ்வினி நட்சத்திரம் அப்டின்னாலே செவ்வாய். செவ்வாய்னாலே உங்களுக்கு கடனுக்கு அவருக்கு ஒரு காரகத்துவம் இருக்கு. ஸோ நீங்க வந்து கடன் வாங்கிட்டீங்க அப்டின்னா 2 விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். உங்க ஜாதகத்துல குரு, செவ்வாய் சம்மந்தப்பட்டிருந்தா கவலையே படாதீங்க. தானா வந்து அந்த கடனை ஈஸியா அடைச்சிட முடியும். அப்படி இல்ல, அது எனக்கு தெரியல அப்டின்னா, கடன் வாங்கிட்டீங்க அப்டின்னா, வியாழக்கிழமை 9 to 10:30 இந்த டைம் சித்தர்கள் எழுதி வச்ச டைம். இந்த காலகட்டத்துல நீங்க யாருக்கு குடுக்கணுமோ, அவங்களுக்கு முடியும்னா போய் குடுங்க. அப்படி இல்ல அப்டின்னா, நீங்க அவருக்கு ஒரு ரூ. 10,000 குடுக்கணும். உங்ககிட்ட வந்து ஒரு ரூ. 100 தான் இருக்கு அப்டின்னா கூட, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 9 to 10:30 அவருடைய பேர ஒரு ஒயிட் கவர்ல எழுதி, அதுக்குள்ள இந்த ரூ. 100 போடுங்க. அப்ப கடன்னு சொல்லி அவருக்கு குடுக்க வேண்டிய 10,000 நீங்க வந்து 10 மாசத்துலலாம் குடுக்க முடியும்னு நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா 3 மாசத்திலேயே குடுக்க முடியும். இது நீங்க செஞ்சு பாருங்க. அவ்ளோ சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே அஸ்வினி நட்சத்திரம் நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி மேம். நமஸ்காரம்.